ஜெயம் ரவி குறித்து நான் வந்து விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜெயம் ரவி இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த இந்த சர்ச்சை ஓடிச்சு இல்லையா, இந்த டிவோர்ஸ் சர்ச்சை இதெல்லாம் போகும்போது நான் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக தான் நான் பேசினேன். அவர் விமர்சிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரோட வந்து இணைச்சி பேசப்படுறாங்களோ அவங்க வந்து இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பேசணும். நார்மலாக என்ன எல்லாரும் பேசினா தான் பேசணும். ஆனால் வந்து ஜெயம் ரவியை வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான பார்வையில் நான் பார்க்கவே விரும்பல. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கல ஜெயம் ரவியை, ஜெயம் படத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். அவருக்கும் சினிமா கெரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வரும்போது, பலரை பற்றி வரும்போது அவரை பற்றி எப்படியான விமர்சனங்கள் வருதுன்றதும் நம்ம பார்க்குறோம். அவள் நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல தாய்க்கு பிறந்த ஒரு பிள்ளையாக தான் வந்து ஜெயம் ரவி நம்ம பார்க்குறோம். நான் அப்படி தான் பார்த்தேன். நான் வந்து அதனால தான் நான் ஜெயம் ரவியை நான் வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல குடும்பம் கெடக்கூடாது அப்படின்ற அந்த பார்வையில் தான் நான் என்னுடைய விமர்சனங்களை நான் எடுத்து வச்சேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பார்வைக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து